வணக்கம், எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வருடாந்திர வருமானம் எவ்வளோங்க இருக்குது? 2025 2026 பார்த்தீங்கன்னா 3,31,000 கோடி அவ்வளோ இருந்துச்சான். ஆனால் செலவு பார்த்திங்கன்னா 4 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டுருக்கோம். இதனால தான் அந்த லோன்ஸ் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட வருமானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ரூபா வருமானம் வருதுன்னா எப்படிலாம் வருமானம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 47 ரூபா வந்து ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு நான் சொல்கிறது 47 ரூபா வந்து ஜிஎஸ்டிலையும், ஒரு அந்த மிச்சம் இருக்க 13 ரூபா வந்து அந்த ஃபியூல் டேக்ஸ்லையும், ரிமைனிங் 10 ருபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அந்த 7 ருபீஸ் வந்து இந்த டாஸ்மாகை ஒழிக்கணும் பேர் வாக்கில் சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் பல அரசாங்கங்கள். அந்த 7 ரூபாய் அந்த டாஸ்மாக்லேருந்து தான் கிடைக்குதான். ரிமைனிங் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வேரியஸ் ஃபீஸ் அது மூலமாக வருதான். ஸோ ஒவ்வொரு 100 ரூபாய் வருமானம் வந்து இப்படி தான். அதாவது மெயினாக வந்து ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ஃபியூல்ஸ், அதை பெட்ரோல் போடுறோன்னா அதில், அப்புறம் வந்து டாஸ்மாக். ஸோ இது மூலமாக தான் கிடைக்குதாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடோட வருமானம் எப்படி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?